தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு ஒன்றியத்திற்குட்பட்ட கொண்டம்பட்டி கிராமத்தில் இன்றைக்கு மக்களை தேடி மருத்துவ முகாம் சிறப்பாக துவங்கி வைக்கப்பட்டிருக்கின்றது. கடந்த 8 மாத காலங்களில் கோவை மாவட்டத்தில் மருத்துவத்துறையின் சார்பாக தொடர்ந்து நடைபெற்று வருகின்ற இந்த மருத்துவ முகாம்களில் 28 மருத்துவ முகாம்கள் நடைபெற்றிருக்கின்றன. இந்த 28 மருத்துவ முகாம்களிலும் 28,637 பேர் பரிசோதனை செய்யப்பட்டு அவர்களுக்கு இலவசமாக மருந்து சிகிச்சைகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த 28,637 பேரில் 12,827 பேருக்கு இரத்தம் பரிசோதனை செய்யப்பட்டிருக்கின்றது. அதில் 410 நோயாளிகள் தீவிர நோய் இருப்பதாக கண்டறியப்பட்டு அவர்களுக்கு உயர் சிகிச்சைக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள். இந்த மருத்துவ முகாம்களில் 134 பெரியவர்களுக்கு ஆண்கள் பெண்கள் உட்பட கண்ணில் அறுவை சிகிச்சை செய்வதற்குண்டான பரிந்துரை செய்யப்பட்டு 48 பேர் இதுவரை அறுவை சிகிச்சைக்கு சென்று பயன்பெற்றுள்ளார்கள். பல்வேறு தீவிர நோய்கள் அடிப்படையில் 585 பேருக்கு எக்ஸ்ரே கருவி மூலம் எக்ஸ்ரே எடுக்கப்பட்டு அவர்களுக்கு உரிய சிகிச்சைகள் வழங்கப்பட்டிருக்கின்றது. கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை 40 லட்சம் மக்கள் வசிக்கக்கூடிய இந்த மாவட்டம், இதில் 25 லட்சம் மக்களுக்கு இல்லம் தேடி மருத்துவம் என்ற அடிப்படையிலே மாநில அரசினுடைய மருத்துவர்கள் ஒவ்வொரு இல்லமாக சென்று பரிசோதனை செய்திருக்கின்றார்கள். இந்த 25 லட்சம் பரிசோதனைகளில் 1,80,000 நோயாளிகள் கண்டறியப்பட்டு அந்த 1,80,000 நோயாளிகளுக்கும் ஒவ்வொரு மாதமும் இலவசமாக மருந்து அவர்களுடைய வீடுகளை தேடி செவிலியர்கள் வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். இப்படி மாபெரும் மருத்துவ முகாம் இந்திய அளவிலே தமிழகத்தில் தான் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று பொதுமக்கள் பாராட்டுகின்ற அளவுக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த மாபெரும் வாய்ப்பை வழங்கிய மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்களுக்கு பொள்ளாச்சி பாராளுமன்ற மக்கள் சார்பாக என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி.